ரைட். நியூக்ளிக் அமிலம் டியூப்ல ஒரு சின்ன கேள்வி ஆன்சர் பண்ணிட்டு போவோம். நியூக்ளிக் அமிலம் டியூட் கடைசியாக அந்த டியூட் அதுல ஒரு சில கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுவோம், நிறைய கேள்விக்கு இல்ல. பேஜ் நம்பர் 8, 8ஆம் பக்கம் வாங்க பிள்ளைகள். பேஜ் நம்பர் 8. சாரி, பேஜ் நம்பர் 10க்கு வாங்க. பேஜ் நம்பர் 10. பி பார்ட். டிஎன்ஏயின் கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. இந்த கேள்விக்கு எத்தனை பேர் ஆன்சர் பண்ணியும்? 8ஆம் பக்கம் பியிலே அந்த படம் போட்ட கேள்வி, டிஎன்ஏயின் கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. ஏ பி சி டி இ எஃப் என குறிக்கப்பட்ட கூறுகளை பெயரிடுக. உருவில் பின்வற்றை குறித்து காட்டுக. ஒரு நியூக்ளியோடைட் மூலக்கூறு உள்ள போஸ்போ எசுத்தர் பிணைப்பு. இரு நியூக்ளியோடைட் மூலக்கூறுகளில் உள்ள போஸ்போட எசுத்தர் பிணைப்பு. ஐதரசன் பிணைப்பு. ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஏ என்ன தரப்பட்ட கட்டமைப்பு? டிஎன்ஏயின் கட்டமைப்பா? டிஎன்ஏயின் கட்டமைப்பு என்பதால் ஏ என்பது நிச்சயமாக டிஆக்சிரைபோஸ் வெள்ளமே இருக்கும். டிஆக்சிரைபோஸ் வெல்லம். டிஆக்சிரைபோஸ் பி என்ன, சி என்ன, டி என்ன, இ என்ன, எப்படி கண்டுபிடிச்சீங்க? யாராவது ஆன்சர் பண்ணேலுமா உங்களால? பி சி டி இ ஆகியவற்றுக்கு உங்களால் ஆன்சர் பண்ணேலுமா? பாருங்க, பிக்கும் சிக்கும் இடையில் பி எப்படி பெரிய பாக்ஸா போட்டிருக்கிறார், சிஐ சிறிய பெட்டியா போட்டிருக்கிறார். பிக்கும் சிக்கும் இடையில் 2 ஹைட்ரஜன் பிணைப்பு காட்டுகின்றார். டிஐ சிறுசா காட்டுகிறார். டிக்கு இருக்கின்ற இஐ பெரிதாக காட்டுகின்றார். இ அவை நமக்கு தெரியும். பியூரின் பிரிமிடின், பியூரின் பிரிமிடின் மூலக்கூறு சம்பந்தமா தெரியும். ஜிமேயும் பியூரின் அவை பெரிய மூலக்கூறு. பிரிமிடின் சி டி பிரிமிடின் அது சிறிய மூலக்கூறு. ஆவே 2 ஹைட்ரஜன் பிணைப்பால் இணைக்கப்படும்னு சொன்னா ஏயும் டியும் இருக்கணும். 2 ஹைட்ரஜன் பிணைப்பால் இணைக்கப்படும்னா ஏயும் டியும் இருக்கணும். அது ஏதான் பெரிய மூலக்கூறு, அதான் பெரிய பாக்ஸ் போட்டுக்கிறார். பி என்பது அடினின், சி என்பது தைமின். அதுபோல் இதிலே பார்த்தால் 3 ஹைட்ரஜன் பிணைப்பினால் சியும் ஜியும் இருக்கணும். அல்ல ஜி பெரிய மூலக்கூறு, டி சிறிய மூலக்கூறு, குவானின் சைட்டோசின். பி என்பது அடினின், சி என்பது தைமின், டி என்பது சைட்டோசின், இ என்பது குவானின்.
E என்பது குவானின். அடுத்த கேள்விக்கு வாங்க. படத்துல ஒருவில் ஒரு நியூக்ளியோடைடு மூலக்கூறுள்ள போஸ்போடைஸ்டர் பிணைப்பு இரு நியூக்ளியோடைடுக்கு இடையில் காணப்படுற போஸ்போடைஸ்டர் பிணைப்பு. இப்படி இது ஒரு வெள்ளம் ஏண்டு போட்டிருக்கு. இப்படி வந்து இது போஸ்பேட் கூட்டம் போட்டிருக்கு. அடுத்தது இப்படி போட்டிருக்கு. உங்களுக்கு விளங்குது என்ன? இப்படி இனக்கறி கொண்டு போகலாம். கேள்வி கேட்டுக்கிறார். மூலாவது எக்ஸ் எக்ஸ் ஒரு நியூக்ளியோடைடு மூலக்கூறுள்ள போஸ்போடைஸ்டர் பிணைப்பு. இது 5ஆம் கார்பன். 5ஆம் கார்பன் இந்த போஸ்பேட் இணைக்கப்பட்டிருப்பது போஸ்போடைஸ்டர் பிணைப்பு தான். இது எக்ஸ், இதுவும் எக்ஸ் தான். விரும்பின இடத்துல குறிக்கலாம். அடுத்தடுத்த நியூக்ளியோடைடு மூலக்கூறுகளில் உள்ள போஸ்போடைஸ்டர் பிணைப்பு என்றால் இது இது then y. அடுத்தடுத்த நியூக்ளியோடைடுகளில் காணப்படுற போஸ்போடைஸ்டர் பிணைப்பு. ஐசம் பிணைப்பு என்பது இந்த கோடு. உதாரணத்துக்கு இது டி என்று இருந்தால் 3 ஐசம் பிணைப்பு, இது இ என்று இருந்தால் இது ஐசம் பிணைப்பு Z. ஐசம் பிணைப்பு இப்படி குறிக்கணும். சரியா பிள்ளைகள்? ரைட். பாலிநியூக்ளியோடைடின் முதுகெலும்பு என்பது யாது? பாலிநியூக்ளியோடைடு என்பது பல நியூக்ளியோடைடு சேர்ந்து உருவாக்கப்பட்ட சங்கிலி. பாலிநியூக்ளியோடைடு என்பது நியூக்ளியோடைடுகள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட சங்கிலி, இந்த பட்டிகை. அல்ல முதுகெலும்பு என்பது யார்? போஸ்பேட் வெள்ள கூட்டங்கள். இந்த மாறி மாறி இணைவதுதான் முதுகெலும்பு. ஆவே முதுகெலும்பு என்பது யாது? போஸ்பேட் வெல்லம் ஆகியவற்றால் ஆக்கப்பட்ட பட்டிகை. போஸ்பேட் வெல்லம் ஆகியவை மாறி மாறி இணைக்கப்பட்ட அல்லது ஆகியவை மாறி மாறி போஸ்போடைஸ்டர் பிணைப்பால் இணைக்கப்பட்ட பட்டிகை. வெல்லம் போஸ்பேட் ஆகியவை மாறி மாறி போஸ்போடைஸ்டர் பிணைப்புகளால் இணைக்கப்பட்ட பட்டிகை. வெல்லம் போஸ்பேட் ஆகியவை போஸ்போடைஸ்டர் பிணைப்பால் இணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட மாறி மாறி இணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட பட்டிகை. ரைட், அவ்வளவுதான் நான் இப்போ ஆன்சர் பண்ண போற கேள்வி. இப்ப ஆன்சர் பண்ண போற கேள்வி அதுதான். உங்களுக்கு பிரச்சனைக்குரிய கேள்விகள் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. கேட்கலாம், ஒருத்தர் இன்னும் கேட்க இல்ல. 15வது MCQ எடுத்து பாருங்க பிள்ளைகள். 15வது MCQ. 15வது MCQ என்ன சொல்லுது? 15வது MCQ பத்தாயிரம் நைதரசன் மூலங்களை கொண்ட DNA மூலக்கூறு ஒன்றிலே பத்தாயிரம் நைதரச மூலங்களை கொண்ட DNA மூலக்கூறு ஒன்றிலே அம்மூலங்களின் 20% அடினின் என்று சொன்னால் அதில் இருக்கும் சைட்டோசின் மூலங்களின் எண்ணிக்கை என்ன? என்ன விடை? ஒரு டிஎன்ஏலே 10,000 நைதரச மூலம் இருக்காம். அல்ல 20% அடினின் என்று சொன்னால் 10,000ல 20%.
10,000-லே 20 வீதம். 2000. பின்ன போடத்துல மணல பார்க்கணும் அதெல்லாம். 120 10,000-லே 2000 அடினினா. நம்ம தெரியும் ஒரு டிஎன்ஏ-லே ஏயும் எண்ணிக்கையில் சமன், சியும் ஜியும் எண்ணிக்கையில் சமன். அவ ஏ 2000 என்று சொன்னால் டி 2000 இருக்கும். ரெண்டும் சேர்ந்து 40,000, 4000. ஏயும் டியும் 4000, ரெண்டும் ஒன்று கொண்டு சமன். அவை சியும் ஜியும் 6000 மொத்தம், இரண்டும் ஒன்று கொண்டு சமன். கேள்வி சைட்டோசின் அவே இது 3000 இருக்கு. கேள்விக்கு ஆன்சர் பண்ணேலுமா? ஆம். 2000 அடின்னு சொன்னால் சியும் 2000, அவை மொத்தம் 4000 போனால் 6000 மிச்சம். அவை சி 3000 இருக்கும், விட இருக்கும். அது போல 31வது கேள்வி. 31வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். 12,000 நைட்ரச மூலங்களை கொண்ட டிஎன்ஏ மூலக்கூறில் 12,000 நைட்ரச மூலங்களை கொண்ட டிஎன்ஏ மூலக்கூறில் சைட்டோசின் அடினினை விட 4 மடங்கு அதிகமாக காணப்படுமாயின், 4 மடங்கு அதிகமாக காணப்படுமாயின் இது 1 என்று சொன்னால் இது 4 என்ன, இது 10 என்று சொன்னால் இது 40, 100 என்று சொன்னால் இது 400. இப்படி சும்மா பாக்குறது சொல்றேன். 4 மடங்கு அதிகமாக காணப்படும். டிஎன்ஏ மூலக்குள்ள குவானின் மூலங்களின் எண்ணிக்கை என்ன? குவானின் மூலங்களின் எண்ணிக்கை என்ன? அப்போ ஒரு வீதம் அடினின் ஒரு வீதம் இருக்கும். அடினின் சைட்டோசின் இது ஒரு வீதம், இது 4 வீதம். 120 எடுத்தால் அப்ப சிஞ்சியும் ஒன்று கொண்டு சமன். அவை 100க்கு 4 என்று சொன்னால் 12,000க்கு பிழைக்குதா? பின்னம் பிழைக்குதானே? 4,800 விட வரணும். 4,800 வீதத்துல நான் இங்க வீதத்துல பிள்ளை விட்டு இருக்கிறேன். 4,800 தான் வரணும். பின்னம் பிள்ளை நான் போட்டுக்கிறேன். பின்னம் பிள்ளை 4க்கு 1 4,800. 4லே 1 சாரி 4க்கு 1 வீதம். இடத்துல பிள்ளை விட்டு பாருங்க. 4,800 வரணும்.
1 1 4 4. சரி, பின்னதை போட்டு பாருங்க. 4800 வரும். அதுபோல இன்னும் கேள்விகள் உண்டு. அடுத்த கிளாஸ்ல தொடருவோம். என்ன டைம் கிடைச்சா தொடருவோம். ரைட், கடைசி வகுப்புலேயே பார்த்தது பாருங்க பிள்ளைகள். இந்த படத்தை பாருங்கன்னு சொன்னோம். நொதியம் கீழ்ப்படை எவ்வாறு தொழிற்படும் என்பதை காட்டுகின்ற படத்தை பாருங்கன்னு சொன்னேன். படத்தை பாருங்கன்னு சொன்னேன். அதுல 4 படம் இருக்குன்னு சொன்னோம். ஆனா உயிர்ப்பு மையம் இப்படி முழுமையாக நிரப்பி வடிவத்தில் இருக்க மாட்டாது. இது கீழ்ப்படை இப்படி இருக்கும், கீழ்ப்படை இப்படி இருக்கும், உயிர்ப்பு மையம் இப்படி இருக்காது. அவை இப்படி நெருங்கி வரும், கீழ்ப்படை நெருங்கி வரும். அதான் 3வது படம் சொல்லுது. சப்ஸ்ட்ரேட் என்டரிங் ஆக்டிவ் சைட் ஆஃப் என்சைம். கீழ்ப்படை உயிர்ப்பு மையத்தை நோக்கி வருதல் எழுதினால் போதும். கீழ்ப்படை நெருக்கமாக வருதல் எழுதலாம், அல்லது உயிர்ப்பு மையத்தை நோக்கி வருதல். அதுபோல எனக்கு உயிர்ப்பு மையத்தை நோக்கி வந்து தொட்டால், தூண்டினால் அந்த உயிர்ப்பு மையம் 100% நிரப்பி வடிவத்துக்கு மாறி 100% நிரப்பி வடிவத்துக்கு மாறி அல்ல கீழ்ப்படை இவ்வாறு பொருந்தும். கீழ்ப்படை இவ்வாறு பொருந்தினால் நொதிய கீழ்ப்படை சிக்கல் உருவாகும். அவை 2வது படம் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். நொதியம் கீழ்ப்படை சிக்கல் உருவாதல். நொதியம் கீழ்ப்படை சிக்கல். அப்ப நொதியம் கீழ்ப்படை சிக்கல் உருவாதுன்னு சொன்ன கருத்து, உயிர்ப்பு மையம் 100% கீழ்ப்படைக்கு நிரப்பி வடிவத்துக்கு மாறி இருக்கும். நிரப்பி வடிவத்துக்கு மாறி இருக்கு. 100% நிரப்பி வடிவத்துக்கு மாறி இருக்கும். அவை கீழ்ப்படை இலகுவாக இணைந்து கொள்ளும். அது பிறகு அந்த கீழ்ப்படை விளைவுகளாக உடைக்கப்படும். கீழ்ப்படை விளைவுகளாக உடைக்கப்பட்டு அது அந்த இடத்துல இருக்கும். அடுத்த படம் போட்டுக்கலாம். என்சைம் ப்ரொடக்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ். நொதியம் விளைவுகள் சிக்கல். நொதியம் விளைபொருள் சிக்கல். நொதியம் விளைபொருள் சிக்கல். 3வது படம் நொதியம் விளைபொருள் சிக்கல். அப்படி ஈஸியாக்குறேன்னா நொதியம் விளைபொருள் சிக்கல் 3வது படம். அதுக்கு பிறகு நொதியத்திலிருந்து விளைபொருள் வெளியேற்றப்பட, வேற கலர்ல காட்டிக்கலாம் பாருங்க. நொதியத்திலிருந்து விளைபொருள் வெளியேற்றப்பட நொதியம் அப்படியே மீண்டும் பழையபடி தன்னுடைய அமைப்புக்கு மாறும். அப்ப 4வது படம் இப்படி இருக்கும். இது விளைவுகள். அடுத்த கடைசி படம் விளைவுகள் வெளியேறுதல் அல்லது விடுவிக்கப்படுதல். விளைவுகள் விடுவிக்கப்படல், வெளியேறுதல். ஏன்னா உயிர்ப்பு மையத்திலிருந்து வெளியேறும். அது பிறகு கடைசியாக நொதியம் மீண்டும் பழையபடி தன்னுடைய தொழிற்பாட்டை அடுத்த கீழ்ப்படையுடனே அந்த நொதியம் அடுத்த கீழ்ப்படையுடையதற்கு ஆயத்தமாகும். அப்ப இப்படி போட்டு காட்டுவோம் அந்த படத்துல. அந்த நொதியம் பழையபடி எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தன்னுடைய பழைய நிலைமையை அடைந்து மீண்டும் அடுத்த கீழ்ப்படையோடு இணையும். இப்ப அந்த படத்தை ஒட்டி கொள்ளுவோம். ஒட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். இடையில நிப்பாட்டினோம். கடைசி வகுப்புல நிப்பாட்டிட்டோம். சரியா பிள்ளைகள்? அவ்வளவுதான் அந்த படத்திலே உள்ள விஷயம். இனி நாம் இன்று படிக்க போவது அடுத்த புது விஷயம். அவன் சொன்னோம் சில நொதியங்களுக்கு ஒரு கீழ்ப்படையை விளைவுகளாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் ஒரு கூட்டாளி தேவைப்படும். சில நொதியங்கள் கீழ்ப்படையை விளைவாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் அவருக்கு கூட்டாளி தேவைப்படும். அந்த கூட்டாளியை சொல்வது நொதிய துணை காரணின்னு சொல்லுவோம். அந்த நொதிய துணை காரணி என்பது என்ன? நொதிய துணை காரணி என்பது ஒருபோதும் புரதமாக இருக்காது. நொதியத்தின் வடிவத்திலும் இருக்காது. அது வேறொரு சேதன பதார்த்தமாக இருக்கும் அல்லது ஒரு அசேதன அயனாக இருக்கும்.
புரதம் அல்லாத ஒரு சேதன பதார்த்தமாக இருக்கும் அல்லது ஒரு அசேதன பதார்த்தமாக இருக்கும். அப்ப சில நொதியங்கள் தன்னை ஊக்கிக்குரிய தொழிலை புரிய வேண்டுமாக இருந்தால், சில நொதியங்கள் தனது ஊக்கிக்குரிய தொழிலை புரிய வேண்டுமாக இருந்தால், கீழ்ப்படையை விளைவாக மாற்ற வேண்டுமாக இருந்தால், அப்படியான சில நொதியங்களுக்கு உதவிக்கு ஒரு ஆள் தேவை. அதை துணை நொதியம் துணை காரணி என்று அழைப்போம். கோஃபேக்டர்ஸ், துணை காரணி. ரைட், அந்த துணை காரணி சம்பந்தமாக எழுத போறோம். அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்க வழக்கம் போல. வேற கலர். நொதிய துணை காரணிகள் பற்றி சுருக்கமாக விவரிக்க. ஆமா, தலையங்கங்கள் போடாமல் கேள்வி மாதிரி தான் எழுதுறோம். நொதிய துணை காரணிகள் பற்றி சுருக்கமாக விவரிக்க. நொதிய துணை காரணிகள் பற்றி சுருக்கமாக விவரிக்க. அப்ப நீங்க எழுதும் போது கவனமா இருக்கணும். சில நொதியங்களுக்கா பெருமளவு நொதியங்களுக்கான்னு தெரிஞ்சிருக்கணும். சில நொதியங்களுக்கு தான் அந்த கூட்டாளி தேவை. ஆவே மூலாவது பாயிண்ட் விவரிக்க போறோம். மூலாவது பாயிண்ட், குறித்த சில நொதியங்களின் ஊக்கிக்குரிய செயற்பாடுகளுக்கு குறித்த சில நொதியங்களின் ஊக்கிக்குரிய செயற்பாடுகளுக்கு அவசியமான புரதமல்லாத கூறுகள் நொதிய துணை காரணிகள் எனப்படும். நொதிய துணை காரணிகள் எனப்படும். இரண்டாவது பாயிண்ட் கோட்டை விட்டு நொதிய துணை காரணிகள் பற்றி சுருக்க விவரிக்க போறோம். அதாவது வரைவிலக்கணம் சொல்லிக்கிறான். இரண்டாவது பாயிண்ட், ரைட். நொதிய துணை காரணி நொதியத்தோடு எப்படி இணையும், எங்கே இணையும்? இது ஒரு நொதியம் என்று வைத்துக் கொண்டால், இது நொதியம் இப்படிக்கிறோமே, இது கீழ்ப்படை, இதற்குரிய கீழ்ப்படை இது கீழ்ப்படை, இது என்சைம். நொதிய துணை காரணி என்பது ஒருபோதும் உயிர்ப்பு மையத்தில் இணைய மாட்டாது. நொதியத்தின் உயிர்ப்பு மையத்தில் இணைய மாட்டாது. நொதியத்தின் வேறொரு இடத்துல இணைந்திருக்கும். இப்படி துணை காரணி எப்படி இருக்கிறோமே, இப்படி இணைந்திருக்கும். சில துணை காரணிகள் மிகவும் ரசாயன பிணைப்புகளால் மிகவும் இறுக்கமாக இணைந்திருக்கும். உறுதியான ரசாயன பிணைப்புகளால் இணைக்கப்பட்டிருக்கு. சில துணை காரணிகள் நொதியத்தோடு இலகுவாக இணைந்திருக்கு.
இலகுவா உடையக்கூடியவாறு இலகுவான பிணைப்புகளால் இணைக்கப்பட்டிருக்கு. ஆவே இந்த துணைக்காரன் இப்படி ரசாயன பிணம் உறுதியாக இணைக்கப்பட்டு நிரந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கு. ஒருபோதும் கலண்டு போக மாட்டாது. ஒருபோதும் கலன்று போக மாட்டாது. இறுக்கமாக இணைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுவாங்க. இறுக்கமாக இணைக்கப்பட்டு சில துணை காரணிகள் இலகுவாக என்ன தற்காலிகமாக இணைந்திருக்கும். தேவையில்லைன்னா கலண்டு போய்விடும். அப்படியான கூட்டாளி. அவை துணை காரணிகள் நொதியத்தோடு 2 விதமாக இணைந்திருக்கும் சொல்லப்போறோம். ஒன்று நிரந்தரமாக இறுக்கமாக இணைக்கப்பட்டிருக்கும். இலகுவாக விடுபடக்கூடியவாறு இணைக்கப்பட்டிருக்கு. 2 விதம். அவை அடுத்த பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. துணை காரணிகள் நொதியங்களுடன் துணை காரணிகள் நொதியங்களுடன் இரண்டு வழிகளில் இணையும். துணை காரணிகள் நொதியங்களுடன் 2 வழிகளில் இணையும். அவையாவன துணை காரணிகள் நொதியங்களுடன் 2 வழிகளில் இணையும். அவையாவன அடுத்த கோடு உறவிலக்கம் 1 உள்வாங்கி எழுதுவோம். சில துணை காரணிகள் அதுல சிலது என்ன சில துணை காரணிகள் நொதியங்களுடன் இறுக்கமாக பிணைந்து நிரந்தரமாக காணப்படும். சில துணை காரணிகள் நொதியங்களுடன் இறுக்கமாக பிணைந்து நிரந்தரமாக காணப்படும். சில துணை காரணிகள் நொதியங்களுடன் இறுக்கமாக பிணைந்து நிரந்தரமாக காணப்படும். ஒருபோதும் கலண்டு போக மாட்டாது. இணைந்தால் இணைந்ததுதான். கோட்டை விட்டு இலக்கம் 2 ரோமலக்கம் 2 அவல வந்த மேல சொன்னதுல சில அண்டர்லைன் அதுல சிலதுதான் அப்படி இறுக்கமாக இணைந்திருக்கிறது நிரந்தரம் இணைந்திருக்கிறது சிலதுதான் துணைக்கல்ல சிலது இலக்கம் 2 ஏனைய பெரும்பாலான துணை காரணிகள் பெரும்பாலான துணை காரணிகள் நொதியங்களுடன் தளர்வாக பிணைந்து அந்த பிணைந்து என்பது இரசாயன பிணைப்பை குறிக்கும். தளர்வாக பிணைந்து தற்காலிகமாக காணப்படும். ஏனைய பெரும்பாலான துணை காரணிகள் நொதியங்களுடன் தளர்வாக பிணைந்து தற்காலிகமாக காணப்படும். இப்போ அந்த இலக்கண உரமலக்கன் 2 அடுத்த ஒரு கோட்டை விட்டு என்ன சொல்லிக்கிறோம் இருக்கிற படத்தை பாருங்க. சில துணை காரணிகள் வலுவான பிணைப்பால் இணைக்கப்பட்டு நிரந்தரமாக இருக்கும். ஒருபோதும் கலண்டு போக மாட்டாது. பெரும்பாலானது இப்படி இலகுவாக இணைந்திருக்கும். தேவை ஏற்பட்டால் கலண்டு போய்விடும்.
அப்ப எப்போ கலண்டு போக முடியும்? சில தேவை ஏற்படும் போது, சில காலங்கள் வந்து தாக்கும் போது, அல்ல குறித்த நிபந்தனைகள் சொல்லுவாங்க. குறித்த நிபந்தனை என்று சொல்லுவாங்க. குறித்த நிபந்தனை அந்த குறித்த சந்தர்ப்பத்திலே அல்லது தேவை ஏற்படும் போதோ பழைய என்ன தன்னுடைய பழைய இடத்துக்கு போய்விடும். அது சொல்வது மீளக்கூடியது. மீளக்கூடியது என்றால் கலந்து தன்னுடைய பழைய இடத்துக்கு போ. ரைட். அப்பொழுது சொல் போட்ட விட்டு. தற்காலிகமாக பிணைந்துள்ள துணைக்காரணிகள். தற்காலிகமாக பிணைந்துள்ள துணைக்காரணிகள். குறித்த நிபந்தனைகளில் அதுக்கு பொருத்தமில்லாத சில சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் குறித்த நிபந்தனைகளில் ஸ்ட்ரோக் குறித்த சந்தர்ப்பங்களில் மீளக்கூடியவை தன்னுடைய பழைய இடத்துக்கு திரும்பக்கூடியவை. இந்த பிணைப்பு உடைந்து தன்னுடைய பழைய இடத்துக்கு அது போ. மீளக்கூடியவை. குறித்த சந்தர்ப்பங்களில் மீளக்கூடியவை. ஸ்ட்ரோக் எளிதில் விடுபடக்கூடியவை. எளிதில் விடுபடக்கூடியவை. எளிதில் விடுபடக்கூடியவை. ரைட். இனி மூணாவது பெரிய பாயிண்ட் நொதிய துணைக்கால் பற்றி சுருக்கமா விவரிக்க என்பதிலே மூன்றாவது பெரிய பாயிண்ட். துணை காரணிகளின் வகைகள் ஆவன. துணை காரணிகளின் வகைகள் ஆவன. துணை காரணிகளின் வகைகள் ஆவன. என்ன சொல்லிருக்கிறான்? நொதியத்தோடு இணைகின்ற நொதியத்துக்கு உதவியா இருக்கின்ற துணைக்காரணி சேதன பதார்த்தமும் இருக்கலாம், அசேதன அயனாவும் இருக்கலாம். நிச்சயம் அந்த சேதன பதார்த்தம் புரதமாக இருக்காது. புரதம் அல்லாத ஏதோ ஒரு பதார்த்தமா இருக்கும். இந்த துணைக்காரணி இந்த சேதன பதார்த்தத்தில் ஆக்கப்பட்ட துணைக்காரணிக்கு ஒரு விசேட பெயர் துணை நொதியம் என்று அழைப்பாங்க. கோஎன்சைம்ஸ். துணை நொதியம் என்று அழைப்பாங்க. நொதியங்களோடு இணைந்துள்ள அந்த துணைக்காரணியால் தொழிற்படுற பதார்த்தம் சேதன பதார்த்தமாக இருந்தால் அதற்கு விசேட பெயர் கோஎன்சைம் துணை நொதியம் என்று அழைப்போம். உங்களுக்கு தெரிந்த துணை நொதியங்கள் ஒரு 3 சொல்லுங்க. உங்களுக்கு தெரிந்த துணை நொதியங்கள் 3 சொல்லுங்க. எங்க படிச்சிருக்கிறோம்? துணை நொதியமாக தொழிற்படும் என்று 3 பதார்த்தங்கள் படித்தோம். துணை நொதியமாக தொழிற்படுதல் நீக்குளிக் அமிலங்கள் படிக்கும் போதோ நியூக்ளியோடைடுகள் படிக்கும் போதோ NAD+ துணை நொதியமாக தொழிற்படும். FAD துணை நொதியமாக தொழிற்படும். NAD FAD NAD என்று போட்டாலும் போதும். FAD அதுபோல பயோட்டின்
புதிய விஷயம். பயோட்டின் எல்லாம் துணை நொதியமா தொழிற்படக்கூடிய சேதன பதார்த்தங்கள். இவை பொதுவா விட்டமின்களுடைய பெறுதிகள். இவை விட்டமின்களின் பெறுதிகள் என்று சொல்லுவாங்க. விட்டமின்களின் பெறுதிகள், விட்டமின்களின் திரிவுகள். பெறுதி மீன் திரிவு, சின்ன மாற்றத்துக்கு உட்பட்ட அமைப்புகள். NAD அல்லது NAD+, FAD, பயோட்டின் போன்றவை. அதுபோல இன்னும் ஒன்று உண்டு, கோஎன்சைம் A, துணை நொதியம் A என்று ஒன்று. துணை நொதியம் A பிறகு சுவாசம் படிக்கும் போது வரும். இதெல்லாம் என்ன துணை நொதியங்கள், சேதனப்பதலாக்கப்பட்ட துணை காரணி. அவை துணை நொதியம் என்று அழைக்கப்படும். ஏனது அசேதன பதார்த்தம், அசேதன காரணி. உதாரணமா மெக்னீசியம் 2+, Cu2+, அதுபோல Fe2+, Zn2+, இப்படியான அயன்களும் சில நொதியத்துக்கு துணை காரணி அமையும். அது சொல்றது அசேதன துணை காரணி. அவ்வளவுதான், இலகுவான விஷயம். ஆவே துணை காரணியின் வகைகளாவன. உரமிலக்கம் 1. சேதன துணை காரணிகள். சேதன துணை காரணிகள் அன்லைன் பண்ணிட்டு அதுல மோலார் டாட் உள்வாங்கி எழுதணும், கவனம் எழுதணும். சேதன துணை காரணியின் வகைகளாவன. 1 சேதன துணை காரணிகள். 1 அதுல மோலார் டாட் அன்லைன் பண்ணிட்டு இவை இவை துணை நொதியங்கள் என அழைக்கப்படும். இவை துணை நொதியங்கள் என அழைக்கப்படும். கோஎன்சைம்ஸ் இவை துணை நொதியங்கள் என அழைக்கப்படும். அது விசேட பெயர், ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. துணை நொதியம், துணைக்கண தொழிற்படுற சேதன பதார்த்தத்துக்கு துணை நொதியம் என்று பெயர். இவை துணை நொதியங்கள் என அழைக்கப்படும். துணை நொதியம். இரண்டாவது டாட் இரண்டாவது டாட் உதாரணம். இரண்டாவது டாட் உதாரணம். எடுத்துக்கொள்ளுங்க. விட்டமின்களின் பெறுதிகளாகிய பெறுதி என சின்ன மாறுதலுக்கு உட்பட்ட கட்டமைப்பு. பெறுதிகளாகிய FAD, NAD, NAD+ போடலாம் நீங்க. FAD, NAD, பயோட்டின், பயோட்டின், BIOTIN, பயோட்டின். இனி கோட்டவிட்டு இலக்கம் 2 அசேதன துணை காரணிகள். அசேதன துணை காரணிகள். அசேதன துணை காரணிகள். அசேதன துணை காரணி அசேதன பதார்த்தம், அவ்வளவுதான். நொதிய துணை அசேதன பதார்த்தம். அடுத்த கோடு நேரடி சொல்ல போறோம். உதாரணம் எக்ஸாம்பிள் Fe2+, Zn2+, Cu2+, Fe2+, Zn2+, Cu2+ போன்ற அசேதன அயன்கள்.
அசேதன அயன்கள். போன்ற அசேதன அயன்கள். NADP வருமா இல்லையா? தொண்ணூதியம் NAD-யோட ஒரு போஸ்பேட் சேர்ந்தால் NADP. NAD-யோட ஒரு போஸ்பேட் சேர்ந்தா NADP. தொண்ணூதியமா தொழிற்படுமா? எடுத்து பாருங்க. விட்டமின்களின் பொருள்களாகிய FAD, NAD, பயோட்டின். NAD+ தொண்ணூதியமா தொழிற்படுமா? எடுத்து பாருங்க. நோட்ஸ் புரட்டி பாருங்க. வரும். இங்க தேவையானதை படிக்கிறோம். தொண்ணூதியம் இன்னொன்று கோஎன்சைம் ஏ ஒன்று இருக்கு. கோஎன்சைம் ஏ. துணைநொதியம் ஏ என்ற ஒரு பதார்த்தம் இருக்கு. இதுவும் துணைநொதியம் தான். ஒரு சேதன பதார்த்தம் தான். சுவாசத்திலே பங்கேற்கின்ற ஒரு நொதிய துணை காரணி. ஒரு துணை நொதியம். துணை நொதியம் ஏ என்று சொல்லுவாங்க. கோஎன்சைம் ஏ. ஈஸியா கோஏ என்று எழுதுவாங்க. கோஏ, கோஎன்சைம் ஏ. இது ஒரு துணை காரணி தான். துணை நொதியம் தான். நம்ம சிலதை மட்டும் எழுதுறோம். விட்டமின் பொருளாகி FAD, NAD, பயோட்டின். ரைட். இப்ப இவ்வளவு எழுதிட்டோம். துணைக்காரணி என்ன நொதிய துணைக்காரணி பற்றி விவரிக்கணும் கேட்டால் உளம் எழுதணும். இனி இன்னும் சில விஷயங்கள் நோட்ல எழுத போறோம். கேள்வி எழுத போறோம். அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்க. நீங்க விட எழுதணும். அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்க. துணை நொதியங்கள் என்பவை யாவை? துணை நொதியங்கள் என்பவை யாவை? துணை நொதியங்கள் என்பவை யாவை? ரைட். என்ன விட எழுதிங்க? படிங்களா? துணை நொதியங்கள் என்பவை யாவை? முன்பக்கம் உள்ளதை வைத்து நோட்ஸ் சொல்லி பாருங்க. துணை நொதியங்கள் என்பவை யாவை என்பதற்கு என்ன விளக்கம் சொல்லலாம்? எழுதுவோம். வேற கலர்ல எழுதுங்க. கேள்வியை வேற கலர் எழுதிப்பீங்க. இப்படி எழுதுவோம். சில நொதியங்களின் ஊக்கல் செயற்பாட்டுக்கு அவசியமான சில நொதியங்களின் ஊக்கல் செயற்பாடுகளுக்கு அவசியமான சேதன துணை காரணிகள். சேதன துணை காரணிகள் சில நொதியங்களின் ஊக்கல் செயற்பாடுகளுக்கு அவசியமான
சேதன துணை காரணிகள் சரிதானே? சேதன துணை காரணிகள். அடுத்த கோடு உதாரணம் NAD NAD பிளஸ் என்று எழுதலாம். FAD NAD பிளஸ் NADP பிளஸ் இன்னும் புதுசா சொல்ல போறேன். துணை நொதியம் A கோஎன்சைம் A துணை நொதியம் A ஈஸியா இப்படி எழுதுவாங்க. கோஎன்சைம் சுவாசம் படிக்கும் போது வரும் A ஈஸியா கேபிட்டல் C சிம்பிளோ போட்டு பக்கத்துல கேபிட்டல் எப்படி போடுவாங்க கோஏன்னு எழுதுவாங்க. கோஏ பயாலஜி பேப்பர்ல அப்படி எழுதுவாங்க. பயாலஜி எக்ஸாம் பேப்பர்ல COAன்னு எழுதுவாங்க. துணை நொதியம் A அது மட்டும் துணைக்கான நொதிய துணைக்கான சேதன பதார்த்தம். அப்போ என்ன கைட்ல வந்துட்டு ரிசோர்ஸ் புக்ல வந்துட்டு NAD FAD பயோட்டின் போன்ற துணை காரணிகள் என்று சொல்லுவாங்க. பயோட்டின் பாருங்க என்ன பயோட்டின் பயோட்டின் அதுல இது மூணையும் விட்டமின்கள பெறுதி என்று சொல்லுவாங்க. இதுவும் விட்டமின் பெறுதி தான். நிக்கோட்டின் எமைட் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட் இங்கிலீஷ் எல்லாம் தந்திருக்கிறேன் உங்களுக்கு. ரைட். அப்போ சிலது ரிசோர்ஸ் புக்ல மறைமுகமா தான் இருக்கும். திரும்ப திரும்ப சொல்ல மாட்டார். முக்கியமானது மட்டும் சொல்லி விட்டுருப்பார். வேற இடத்துல சொல்லுவார். அப்ப கோஎன்சைம் ஏன்னா யோசிப்பீங்க. ரிசோர்ஸ் புக் இல்லைன்னு தேடுவீங்க. அப்புறம் சுவாசம் படிக்கும் போது வரும். துணை நொதியமே என்று படிப்போம். பாப்பா என்று யோசிப்பீங்க. ரைட். அதுக்காக இப்ப நான் கோர்த்து சொல்லிக்கிறேன். அப்போ கோஎன்சைம் A COA என்று எழுதுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்த கேள்வி. இரண்டாவது அடுத்த கேள்வி. நொதிய தாக்க வீதம் என்பதால் விளங்குவது யாது? நொதிய தாக்க வீதம் என்பதால் விளங்குவது யாது? வீதம் என்பது வேகம்தான். தாக்க வீதம் நொதிய தாக்க வீதம் இந்த சொல்றது நாம இனி தொடர்ந்து படிக்க போற சொல் இதுதான். அதுக்காக வந்து சொல்ல அறிமுகப்படுத்துறோம். நொதிய தாக்க வீதம் என்றால் என்ன? இப்போ கற்பனை பண்ணுங்க, நான் ஒரு பரிசோதனை குழாய்க்குள் எக்ஸ் என்ற ஒரு கீழ்ப்படை அதற்கு A என்ற நொதியத்தை போட்டுக்கிறேன். அதுக்குரிய நொதியம் A. இன்னொரு பரிசோதனை குழாய்க்குள் Y என்ற ஒரு கீழ்ப்படை அதுக்கு B என்ற நொதியத்தை போட்டுக்கிறேன். அதுக்குரிய நொதியம் B. இன்னொரு பரிசோதனை குழாய்க்குள்ள Z என்ற கீழ்ப்படையை போட்டுக்கிறேன். அதுக்கு C என்ற நொதியத்தை சேர்த்திருக்கிறேன். எல்லாம் சம அளவு தான் சேர்த்திருக்கிறேன். சம அளவுண்டா நம்ம சொல்லுவோமே 100 மூலக்கூறு X 100 மூலக்கூறு Y 100 மூலக்கூறு Z போட்டுக்கிறேன். சமகர அளவு நொதியும் சேர்த்திருக்கிறேன். சமகர அளவுல சம எண்ணிக்கை 10 மூலக்கூறு A என்ற நொதியம் 10 மூலக்கூறு என்ற B என்ற நொதியம் 10 மூலக்கூறு C என்ற நொதியம். கீழ்ப்படுற எண்ணிக்கையும் மாறல, நொதியத்தின் எண்ணிக்கையும் மாறல. மூன்றுக்கும் சம அளவு வெப்பம் கொடுக்கிறோம். மூன்றுக்கும் சம அளவு வெப்பம் மாறல. இதுக்கும் 35 பாய்சி, இதற்கும் 35 பாய்சி, இது 35 பாய்சி. மூன்றுடைய pHம் சமனா இருக்கு. அதற்குரிய pHல இருக்கு. அதற்குரிய pHல இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். அதற்குரிய வெப்பல அதற்குரிய pHல இருக்கு. இப்போ மூணையும் தாக்கம் அடைய விடுவோம். குறித்த நேரத்துக்கு மூண்டையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு தாக்கம் விடுவோம்.
10 நிமிஷத்துக்கு தாக்குதல்களை விட்டால் 10 நிமிஷத்துக்கு தாக்குதல்களை விட்டால் இங்கே 10 நிமிஷத்துல 60 மூலக்கூறு எக்ஸ் விளைவுகளா உடைக்கப்பட்டிருக்கு. 10 நிமிஷத்துல 60 மூலக்கூறு எக்ஸ் விளைவுகளா உடைக்கப்பட்டிருக்கு. பியிலே 80 மூலக்கூறு y விளைவுல உடைக்கப்பட்டிருக்கு. 80 மூலக்கூறு y விளைவுல உடைக்கப்பட்டிருக்கு. அதே 10 நிமிஷத்துல. அதே 10 நிமிஷத்துல இங்கே 40 மூலக்கூறு z உடைக்கப்பட்டிருக்கு. உனக்கு சம நேரம் 10 நிமிஷத்துல இவர் 60 மூலக்கூறு உடைக்கப்பட்டிருக்கு. A என்ற நொதியம் 60 மூலக்கூறை உடைத்துள்ளது. B என்ற நொதியம் 10 நிமிஷத்திலே 80 மூலக்கூறை உடைத்துள்ளது. C என்ற நொதியம் 40 மூலக்கூறை உடைத்துள்ளது. அவை தாக்க வீதம் கூடியவர் யார்? பி. ஒரு குறித்த நேரத்துல ஓரலகு நேரத்துல சம நேரம் தானே கொடுத்தோம். ஓரலகு நேரத்துல அதிக எண்ணிக்கையான கீழ்ப்படையை எந்த நொதியம் உடைக்குமோ அது தாக்க வீதம் கூடியது. ஒரு குறித்த தூரத்தை யார் வேகமா கடக்கிறாரோ அவர் வேகம் கூடியவர், ஓட்ட வேகம் கூடியவர். அதானே இடப்பெயர்ச்சிகள் நேரம். அதுபோல இங்கே நொதியத்தாக்க வீதம் என்று சொல்லுவோம். அப்படி எழுதிக் கொள்ளுங்க. நொதியத்தாக்க வீதம் என்பதால் விளங்குவது யாது? குறித்த காலத்தில் ஒரு நொதியத்தால் விளைவுகளாக மாற்றப்படுகின்ற கீழ்ப்படையின் அளவு எந்த கீழ்ப்படை அதிக எண்ணிக்கையில் உடைக்கப்படும் அது அதுக்குரிய நொதியம் தாக்க வீதம் கூடியது. நொதியத்தால் விளைவுகளாக மாற்றப்பட்ட கீழ்ப்படையின் அளவு ரைட். இனி அடுத்த கேள்வி அப்ப நொதிய தாக்க வீதம் என்று சொல் படிச்சிருக்கிறேன். இப்ப பாருங்க, அடுத்த பிராக்டிகல். இதெல்லாம் பிராக்டிகல் தான். அப்ப நொதிய தாக்குதல் தெரியணும். இப்போ ஒரு பரிசோதனை குழாய் அதற்குள் எக்ஸ் என்ற ஒரு கீழ்ப்படை 100 மூலக்கூறு எக்ஸ், அதற்கு ஏ என்ற ஒரு நொதியம் போட்டுக்கிறேன். 10 மூலக்கூறு ஏ என்ற நொதியம், அதுக்குரிய நொதியத்தை போட்டுக்கிறேன். இன்னும் ஒன்று, அதே எக்ஸ் என்ற கீழ்ப்படை அதே எண்ணிக்கை 100 மூலக்கூறு ஏ என்ற நொதியம் 10 மூலக்கூறு போட்டுக்கிறேன், அதே அளவு. இன்னும் ஒன்று, அதே எக்ஸ் என்ற நொதியம் 100 மூலக்கூறு அதே ஏ நொதியம் 10 மூலக்கூறு. இதற்கு 10 பாய்சில வெப்பநிலையை பண்ணுவான், இதற்கு 50 பாய்சில பண்ணுவான், இதற்கு 40 பாய்சில பண்ணுவோம். ஒரே வகை கீழ்ப்படை ஒரே வகை நொதியம், ஒரே வகை கீழ்ப்படை ஒரே வகை நொதியம். ஆனால் வெப்பநிலை வித்தியாசம் 10 பாகை 40 பாகை 50 பாகை. ஆமா, 10 நிமிஷத்துக்கு தாக்கங்களை விடுவோம், நேரம் மாறாது. 10 நிமிஷத்துக்கு தாக்கங்களை விட்டு போட்டு பிறகு பரிசோதித்து பார்த்தால் இதிலேதான் பெருமளவு கீழ்ப்படை உடைக்கப்பட்டிருக்கு. இதுதான் பெருமளவு கீழ்ப்படை உடைக்கப்பட்டிருக்கு.
இதிலே குறைந்த அளவு கீழ்ப்படை உடைக்கப்பட்டிருக்கு, இதுலயும் ஓரளவு குறைந்த அளவு கீழ்ப்படை உடைக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன முடிவு சொன்னோம்? நொதிய தாக்கு வீதம் என்ன சொன்னால் என்ன? ஒரு குறித்த நேரத்துல விளைவு உடைக்கப்படுற கீழ்ப்படையின் அளவு. அவையில நொதிய தாக்கு வீதம் எங்க கூடி இருக்கு? 10 பாய்சியா, 40 பாய்சியா, 50 பாய்சியா? நொதிய தாக்கு வீதம் கூட 40 பாய்சியா. குறித்த நேரத்துல பெருமளவு கீழ்ப்படை உடைக்கப்பட்டிருக்கு. அவை உங்களுக்கு ஒரு விளக்கம் வரும். வெப்பநிலையால் நொதிய தாக்க வீதம் பாதிக்கப்படும். வெப்பநிலையால் நொதிய தாக்க வீதம் பாதிக்கப்படும். அதுபோல இன்னும் பல காரணி உண்டு. அது யார் யார் என்று எழுதி ஒவ்வொன்றாக விளங்கப்படுத்தப்படும். ரைட், எழுதிக் கொள்ளுங்க. கேள்வி: நொதிய தொழிற்பாட்டு வீதத்தை நொதிய தொழிற்பாட்டு வீதத்தை ஸ்ட்ரோக் நொதிய தாக்க வீதத்தை நொதிய தொழிற்பாட்டு வீதத்தை ஸ்ட்ரோக் நொதிய தாக்க வீதத்தை பாதிக்கும் காரணிகளை குறிப்பிட்டு நொதிய தொழிற்பாட்டு வீதம் நொதிய தாக்க வீதத்தை பாதிக்கும் காரணிகளை குறிப்பிட்டு அவற்றை சுருக்கமாக விவரிக்குக. இலக்கம் 1. முதலாவது காரணி என்ன? ஈஸியா சொல்லிக்கிறோம். வர கலர் எழுதுவோம். வழக்கமான கலர் கேள்வி வர கலர் எழுதினால் விடைய வர கலர். என்னென்ன காரணி? முதலாவது காரணி தெரியும் உங்களுக்கு, வெப்பநிலை 1. இரண்டாவது அதுபோல வேற என்ன? இரண்டாவது காரணி pH. மூன்றாவது கீழ்ப்படையின் செறிவு. அளவன் எழுதக்கூடா, செறிவன்னு எழுதணும். நான்காவது நிரோதிகள், எதிரிகள், நிரோதிகள். ஐந்தாவது நொதியத்தின் செறிவு, வெப்பநிலை, pH, கீழ்ப்படையின் செறிவு, நிரோதிகள், அடுத்த நொதியத்தின் செறிவு. இப்போ இந்த 5 தலையங்கத்தையும் விளங்கப்படுத்தணும் பிள்ளை தனித்தனியே. கேள்வி கேட்பார். நொதிய தொழிற்பாட்டு வீதம் வெப்பநிலையால் பாதிக்கப்படும் விதத்தை சுருக்கமா விவரிக்க. புதிய கேள்வியை சொல்றேன். நொதிய தாக்க வீதம், நொதிய தொழிற்பாட்டு வீதம் வெப்பநிலையால் எவ்வாறு பாதிக்கப்படும் என்பதை சுருக்கமா விவரிக்க. இந்த வெப்பநிலையால் நொதிய தொழிற்பாடு பாதிக்கப்படும் என்பதை காட்டுவதற்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் கெமிஸ்ட்ரி ஊடான விஷயம். கெமிஸ்ட்ரி ரசாயனவியல் ஊடாகத்தான் அதுக்கு விளக்கம் சொல்லணும். ரைட். ஆவே தலைங்க வெப்பநிலை இலக்கம் 1 வெப்பநிலை போட்டு அண்டர்லைன் பண்ணிட்டு வெப்பநிலை அன்லைன் பண்ணுவோம். ரைட். அது சம்பந்தமா அடுத்த கிளாஸ்ல கதைப்போம். அப்படியே கொப்பியை மூடி வச்சுட்டு நீ குளிக்காமலே டியூட்டுக்குவாங்க. இப்போ அப்படியே மூடி வச்சுட்டு நீ குளிக்காமலே டியூட்டுக்குவாங்க.
ஏன் 50 பாகை விட 50 பாகை விட 40 பாகை டிகிரியில தாக்க வீதம் கூட இருக்குன்னு பிறகு படிப்போம். கேள்வி கேட்டிருக்கீங்க. துணை நொதியம் புரதம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். துணை நொதியம் என்பது ஒருபோதும் புரதம் இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்கிறேன். கடைசி வகுப்புல சொல்லியிருக்கிறேன். சரியா? ரைட். 41வது கேள்வி. 41வது கேள்வி. பின்வரும் கூற்றுக்குள் சரியானது எது? ஃபீலிங்கின் கரைசலுடன் சுக்ரோஸை சூடாக்கும் போது செங்கட்டு சோப்ரபுள் படிவு தோன்றும். சரியா? ஃபீலிங்கின் கரைசலுடன் சுக்ரோஸை சூடாக்கும் போதோ செங்கட்டி சோப்ரபுள் படிவு தோன்றும். ஃபீலிங் கரைசல் அல்ல பெனடிக் கரைசல். ஃபீலிங் அல்ல பெனடிக்டின். நம்ம சிலபஸ்ல போய் இருக்கிறது பெனடிக் கரைசல் மட்டும்தான். பயாலஜியில கெமிஸ்ட்ரில ரெண்டும் வரும். ஃபீலிங்கின் கரைசல் ரெண்டு போட்டாலும் பிரச்சனை இல்லை. சுக்ரோஸ் ஒரு தாழ்த்தா வெல்லம். ஆவே ஃபீலிங் கரைசலுக்கு நேர் விளைவை தர மாட்டாது. செங்கட்டு சோப்ரபுள் படிவை தர மாட்டாது. அப்ப அது மூலாவது விடை வர மாட்டாது. கார செப்பு சல்பேட்டுடன் அல்புமினை சூடாக்கும் போது ஊதா நிறம் தோன்றும். கார செப்பு சல்பேட்டுடன் அல்புமினை சூடாக்கும் போது ஊதா நிறம் தோன்றும். ஆனா கார செப்பு சல்பேட்டுடன் சொன்னால் என்ன புரதத்துக்கான பரிசோதனை என்ன? பயோரேட் டெஸ்ட். பயோரேட் டெஸ்ட் தான் அது. பயோரேட் டெஸ்ட்னா என்ன செய்வோம்? யார் யாரை சேர்க்கிறது? சோடியம் ஹைட்ரோக்சைடும் அண்ட் செப்பு சல்பேட்டும். சோடியம் ஹைட்ரோக்சைடும் செப்பு சல்பேட். இந்த சோடியம் ஹைட்ரோக்சைடு தான் கார எழுதுறார். கார சோடியம் ஹைட்ரோக்சைடு, கார செப்பு சல்பேட். சரிதானே? அதான் பயோரேட் சோதனை. கார செப்பு சல்பேட் என்பது சோடியம் ஹைட்ரோக்சைடையும் செப்பு சல்பேட்டையும் சேர்த்தது. அதான் பயோரேட் சோதனை. அல்புமின் என்பது புரதம். அப்ப புரதத்துக்கான பரிசோதனை கார செப்பு சல்பேட்டை சேர்ப்பது. அப்ப எழுதி வைங்க. பயோரேட் டெஸ்ட்ல இப்படி ஈஸியா சொல்லுவார். என்ன நிறம் வரும்? சூடாக்குறதா சூடாக்கலைன்றதுல பிரச்சனை ஒன்று இருக்கு. ஊதா நிறம் வரும். என்ன ஊதா நிறம் வரும். லிக்னின் சஃப்ரனுடன் மஞ்சள் நிறம் கொடுக்கும். லிக்னின் சஃப்ரனுடன் என்ன நிறத்தை கொடுக்கும்? சிவப்பு நிறத்தை கொடுக்கும். என்ன சஃப்ரனுடன் சிவப்பு நிறத்தை கொடுக்கும். ஒரு தாவர இழையத்திலே நான் சொல்லி தந்திருக்கிறேன். ஒரு தாவர இழையத்திலே சில தாவர கலங்களிலே லிக்னின் ஏற்றப்பட்ட கலச்சுவர் இருக்கும். கால் கலன், குளட்போலி, கால்நார் என்று சில தாவர கலங்களிலே லிக்னை கொண்ட கலச்சுவர் இருக்கும். லிக்னின் ஏற்றப்படால் அந்த தாவர கலம் இறந்த கலமா மாறிடும். ஒரு தாவர இழையத்துல லிக்னின் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது என்ன வழி? ஒரு இருவித்திரை தாவர தண்டை எடுத்து அதுக்கு சஃப்ரனின் என்று சாயத்தை சேர்க்கணும். சஃப்ரனின் என்ற சாயத்தை சேர்க்கணும். அல்லது அனிலின் சல்பேட்டை சேர்க்கணும். அனிலின் சல்பேட், அனிலின் சல்பேட்டை சேர்க்கணும். சேர்த்து கொஞ்ச நேரம் விட்ட பின்பு நுணுக்கு காட்டி களிலே சொல்லி தந்திருக்கிறோம். மைக்ரோஸ்கோப் களிலே இருக்கு, ஒரு பாருங்க, படிச்சிருக்கிறோம். சஃப்ரனை சேர்த்தால் அந்த லிக்னை கொண்டிடம் சிவப்பு நிறமாக தெரியும். என்ன சஃப்ரனின் சிவப்பு ஈஸியா அமைச்சிருக்கலாம். சஃப்ரனின் சிவப்பு. சாசி அனிலின் சல்பேட்டோடு மஞ்சள் நிறத்தை தரும். மஞ்சள் நிறத்தை தரும். லிக்னின் சஃப்ரனுடன் மஞ்சள் நிறம் கொடுக்கும் என்பது பிழை. சிவப்பு நிறம் மட்டும் வந்திருக்கணும். சூடான் திரியுடன் தேங்காய் எண்ணெய் மஞ்சள் நிறம் கொடுக்கும். பிழை. சூடான் திரியுடன் தேங்காய் எண்ணெய் ஒரு சிவப்பு நிற வளையம் தோன்றும். சிவப்பு நிற வளையம் தோன்றும். அப்ப 4வது பிழை. மில்லரின் சோதனை பொருளுடன் கிளைகோஜன் மஞ்சள் புல்வடிவை கொடுக்கும். கிளைகோஜன் என்பது கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்டுக்கு மில்லன் சோதனை பொருளுக்கும் தொடர்பு இல்லை. மில்லன் சோதனை பொருள் புரதத்தை இனம் காண்பதற்கான பரிசோதனை. மில்லன் சோதனை பொருள் புரதத்தை இனம் காண்பதற்கான பரிசோதனை. ரைட். 42வது கேள்வி. மேற்குறித்த கட்டம் மூலக்கூற்று கட்டமை நன்கு விவரிப்பது எது? எது? ஒரு ரைபோஸ் வெல்லம் இருக்கு, அடின் நைட்ரசன் மூலம் இருக்கு,
மூன்று போஸ்பேட் கூட்டம் இருக்கு. கோப்பில கீறி வச்சிருக்கிறான். ஒரு ரைபோஸ் வெல்லம், ஒரு அடினின், மூன்று போஸ்பேட் கூட்டத்தை கொண்டது. டைரக்ட் விடை. ஒரு நியூக்ளியோடைடா இருந்தாலும் மூன்று போஸ்பேட் கூட்டம் இருப்பால் அது ஏடிபியை குறிக்கும். அது ஒரு நியூக்ளியோடைடா இருந்தாலும் நன்கு விபரிப்பது, நன்கு விபரிப்பது. அது நியூக்ளியோடைடா இருந்தாலும் ஏடிபி மூலக்கூறை குறிக்கும். ரைட். இனி முன்பக்க கேள்விகளுக்கு வருவோமே. 34வது கேள்விக்கு வாங்கும். 34. உயிருள்ள பொருட்களில் அடங்கும் சேர்வைகள், அவை அடங்கும் கூட்டங்கள், அவற்றில் மூலகங்கள் தொடர்பாக சரியான சேர்க்கை எது? ஈமோகுளோபின், புடையான புரத கட்டமைப்பு. சரியா பிள்ளையா? ஈமோகுளோபின் ஒரு புரதம். என்ன புரதம்? முதலா, துணையா, புடையா, நாட்பகுதியானதா? ஈமோகுளோபின் நாட்பகுதியானது. புடை புரதம் என்பது பிழை. ஆனா காணப்படுற மூலம் CHO இருக்கும் என்பது சரி. புடை புரதம் என்பது பிழை. கிளிசரால்டிஹைட், கிளிசரால்டிஹைட் அது ரயோஸ், 3 கார்பன் வெல்லம், CHO இருக்கும் என்பது சரி. கிளைகோஜன் ஒரு பொலிசாக்கரைட் என்பது சரி. ஆனால் அல்ல காணப்படுற மூலக சேர்க்கை CHON என்பது பிழை. CHO மட்டும்தான் இருக்கும். அது கைட்டின் வந்தா சரி. கைட்டின் ஒரு பொலிசாக்கரைட், CHON கொண்டு வந்தால் சரி. கைட்டின் 4வது விடை. கைட்டின் ஒரு பொலிசாக்கரைட். லிபிட் என்பது பிழை. CHON என்பது சரி. ஒன்று பிழைத்தாலும் பிழைதான். ரிபிலோஸ், ரிபிலோஸ் ஒரு மோனோசக்ரைட், 5 கார்பன் வெல்லம், ஒரு சக்ரைட், இரு சக்ரைட் என்பது பிழை. சரியான விடை 2வது. 35. தவறான கூற்று எது? ஒரு கார்போஹைட்ரேட் மூலக்கூறில் ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கைக்கும் ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கைக்கும் ஆன விகிதம் பொதுவாக 2:1 தானே? ஆம், 2:1. சரி. புரதங்கள் எப்போதும் CHON ஆகியவற்றை கொண்டிருக்கும். சரி. எப்போதும் CHON இருக்கும், கட்டாயம் இருக்கும். கொழுப்பு மூலக்கூறு ஹைட்ரஜன் அணுக்கள் எண்ணிக்கைக்கும் ஆக்சிஜன் அணுக்களும் எண்ணிக்கையான விகிதம் 1:2 ஆகும். என்ன? கொழுப்பிலே காணப்படும் ஹைட்ரஜன் எண்ணிக்கை மிக கூட, ஆக்சிஜன் எண்ணிக்கை குறைய. 2 கொண்ட வீதத்தை விட கூட தந்திரிக்க வீதமும் பிழை, அதோட கூட வரணும் பெருமானம். புரதங்களின் அமினோ அமிலங்கள் போஸ்பரஸை கொண்டிருப்பதில்லை. புரதங்கள் அமினோ அமிலங்கள் போஸ்பரஸை கொண்டிருப்பதில்லை. என்ன? சில அமினோ அமிலங்கள கட்டமைப்புல போஸ்பரஸ் இருக்கும். புரதங்களின் அமினோ அமிலங்கள் போஸ்பரஸை ரைட். புரதங்கள் அமினோ அமிலங்கள் போஸ்பரஸை கொண்டிருப்பதில்லை. சரி. கந்தகம் இருக்கும், என்ன? சல்பர் இருக்கும். போஸ்பரஸை கொண்டிருக்க மாட்டாது. DNA நியூக்ளியோடைடுகளின் வெள்ளக்கூறு எப்போதும் 5 கார்பன் மூலக்கூறாக இருக்கும். சரி. 5 கார்பன் தானே? 5வது சரி, 4வது சரி, 3வது பிழை, 2வது சரி, 4வது சரி. 3வது விடை பிழை. 36. கிளைகோசைடு பிணைப்பை கொண்ட பல்பகுதியை சேர்வை. கிளைகோசைடு பிணைப்பை கொண்டது டைசக்ரைட்டுகளும் பொலிசக்ரைட்டுகளும். என்ன? கிளைகோசைடு பிணைப்பு ஒருபோதும் மோனோசக்ரைடு இருக்க மாட்டாது. டைசக்ரைடில் ஒரே ஒரு கிளைகோசைடு பிணைப்பு இருக்கும். இரு சக்ரைடுகளில் ஒரே ஒரு கிளைகோசைடு பிணைப்பு இருக்கும். பொலிசக்ரைடில் அதை காணப்படுற மொனோமஸுடைய எண்ணிக்கை ஒரு பாத்திர எண்ணிக்கையின் அடிப்படையில் இருக்கும் கிளைகோசைடு பிணைப்பு. கேள்விக்கான வாசியம்.
கிளைகோசைடு பிணைப்பை கொண்ட பல்பகுதியம் தான் கேள்வி. சுக்ரோஸ் கிளைகோசைடு பிணைப்பை கொண்டிருக்கும், ஆனா பல்பகுதியம் இல்லை. இது சக்ரைட். சுக்ரோஸ் கிளைகோசைடு பிணைப்பை கொண்ட இது சக்ரைட். கியூட்டின் அது ஒரு லிபிட். கியூட்டின் மெழுகுன்னு சொல்லுவோமே, கியூட்டின் வேக்ஸ் அது லிபிட், அது எசுத்தர் பிணைப்பை கொண்டிருக்கும். கெரட்டின் ஒரு புரதம், பெப்டைட் பிணைப்பை கொண்டிருக்கும். சுபரின் பெக்டின், சுபரின் பெக்டின் படித்திருப்போம், அதெல்லாம் பல்பகுதியும் தான். என்ன விடை? சுபரின் ஒரு சுபரின் ஒரு லிபிட், விடை பெக்டின் படித்திருப்போம். தாவரங்களில் மாத்திரம் காணப்படும் பல்பகுதியம் எது? தாவரங்கள் மட்டும் இருப்பது. கிளைகோஜன் விலங்குகளிலும் பங்கசுகளிலும் மட்டும் இருக்கும் ஒரு பல்பகுதியம். கிளைகோஜன் விலங்குகளிலையும் பங்கசுகளையும் காணப்படுற ஒரு பாலிசாக்கரைட். கைட்டின் பங்கசுகளிலும் ஆத்ரோபோடாக்களிலும் அல்லது விலங்குகளிலும், பங்கசுகளிலும் விலங்குகளிலும் காணப்படும் ஒரு பல்பகுதியம். தாவரங்கள் இருக்க மாட்டாது. ரைபோ நியூக்ளிக் அமிலம் என்றால் ஆர்என்ஏ குறிக்கும். ஆர்என்ஏ எல்லா உயிரிலையும் இருக்கும். தாவர விலங்கு உட்பட பங்கஸ் உட்பட அனைத்திலும் இருக்கும் ஆர்என்ஏ. ரைபோ நியூக்ளிக் அமிலம் ஆர்என்ஏ குறிக்கும். கெரட்டின் புரதம் அது விலங்குகளில் காணப்படும். கெரட்டின் புரதம் சரியா சரி. கெரட்டின் கெரட்டின் என்ன? கெரட்டின் கரோட்டின் ஒன்று படிப்போம். கரோட்டின் இது தாவரத்தில் படிப்போம். அது கரோட்டின் இப்படி எழுதுவாங்க. இது கெரட்டின், இது புரதம். கரோட்டின் இது தாவரத்தில் காணப்படும் லிபிட், ஒளித்தோப்பு நிற பொருள். கரோட்டின் கவனம், இது கெரட்டின் இங்கிலீஷ் எழுதி வைங்க. விலங்குல காணப்படுறது புரதம். அடுத்த இனூலின். இனூலின் ஒரு பாலிசாக்கரைடு நமக்கு தெரியும். இனூலின் ஒரு பாலிசாக்கரைடு. பதினான்காவது கேள்விக்கு வாங்க. 14. டிஎன்ஏயில் இரு நிரப்பு முறைகள் காணப்படும் முன்னேற்றகரமான இயல்பு. நம்ம தெரியும். 14 எப்படி திடீர்னு கேள்வியை பார்த்தால் தான் விளங்கும். டிஎன்ஏ 2 பட்டியை நிரப்பு முறை தானே. ஏ இருந்தால் டி இருக்கும், சி இருந்தால் ஜி இருக்கும், ஜி இருந்தால் சி இருக்கும், சி இருந்தால் ஏ இருக்கும். இப்படி இருக்கிறதால கிடைத்த முன்னேற்றம்னா கூர்ப்பு ரீதியிலே முக்கியமான விடயம் என்ன? முக்கியமான விடயம் பாருங்க. நம்ம சொல்லிக்கின்றோம் எஸ் அவத்தில் டிஎன்ஏ ரெட்டிக்கும் என்று சொல்லிக்கிறோம். கலவட்டம் படிக்கும் போதோ எஸ் அவத்திலே டிஎன்ஏ ரெட்டிக்கும் என்று சொன்னோம். டிஎன்ஏ ரெட்டிக்கணும்னு சொன்னா இந்த ரெண்டு சங்கிலியும் தனித்தனியே பிரியணும். பிரிந்தால் பாருங்க, இது ஏ டி ஏ சி, உதாரணத்துக்கு ஜி டி என்று எழுதிக்கிறேன். இப்படி மில்லியன் கணக்கான நியூக்ளியோடைட் இருக்கும். இந்த பட்டிகையில் டி ஜி சி ஏ என்று இருக்கும். ரெண்டு பட்டியை பிரிந்த பின்பு இதுக்கு நேர ஒரு நிரப்பி பட்டியை உருவாகும். இதுக்கு நேர ஒரு நிரப்பி பட்டியை உருவாகும். ஏக்கு நேரே டி, சிக்கு நேரே ஜி, ஜிக்கு நேரே சி, டிக்கு நேரே ஏ ஐட்சம் பிணைப்பு விழுந்து இது ஒரு புதிய டிஎன்ஏ மூலக்கூறு. புதிய டிஎன்ஏ மூலக்கூறு. இது தாய் டிஎன்ஏ மூலக்கூறு, புதிய டிஎன்ஏ மூலக்கூறு. இதுல ஏ
CGT புதிய DNA மூலக்கூறு புதிய DNA மூலக்கூறு சரியா இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாருங்க கலலகரி காட்டிக்கிறேன் DNA ரெட்டிக்கும் போதோ இந்த தாய் DNA மூலக்கூறுல காணப்பட்ட ஒரு பட்டிகை தான் ஒரு புதிய DNA மூலக்கூறுக்கு போகும் மற்றைய பட்டிகை மற்றைய புதிய மூலக்கூறுக்கு போகும் அவை ஒரு DNA மூலக்கூறுல இருந்து 2 புதிய DNA மூலக்கூறு உருவாகும் போதோ அந்த DNA மூலக்கூறு ஒரு பட்டிகை ஒரு மூலக்கூறுக்கு போக மற்ற பட்டிகை மற்ற புதிய மூலக்கூறு போகும் இதை சொல்வது செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் அரை மாறாமுறை ரெட்டித்தல் அரைவாசி ஒரு பட்டிகை அரைவாசி என்பது ஒரு பட்டிகை ஒரு மூலக்கூறுக்கும் பிளாக் கலர்ல இருக்கிறார் அடுத்த பட்டிகை அடுத்த மூலக்கூறுக்கும் போகும் அது சொல்லுவாங்க செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் அரை மாறாமுறை ரெட்டித்தல் இப்படி 2 டிஎன்ஏ 2 பட்டிகையும் நிரப்பிப்படி இருக்கிறதா கிடைக்கும் நன்மை என்று சொன்னால் சமனான டிஎன்ஏ மூலக்கூறு உருவாக்கப்படும் பாருங்க அதே ஒழுங்குல இருக்கு ரெண்டும் ஒரு பட்டிகை இங்க அளவும் ஒரு பட்டிகை இங்கே போகும் இப்படி இருக்குமா நிரப்புணையில் காணப்படும் முன்னேற்றகரமான இயல்பு அரை மாறா ரெட்டித்தல் நிகழக்கூடியதாக இருத்தல் நேரடி விடை மற்ற எதுவும் வராது அடுத்த 16 பின்வரும் கூற்றுக்களுள் தவறானது எது டிஎன்ஏ ஆர்என்ஏ ஆகிய ரெண்டும் டிஎன்ஏ ஆர்என்ஏ ஆகிய ரெண்டும் சர்வசமனான பட்டியல் உருவாக்கி பின்புறம் அடியும் ஆர்என்ஏ பின்புறம் அடிதல் என்ன ரெட்டித்தல் ரெப்ளிகேஷன் பின்புறம் அடிதல் இங்கிலீஷ் வேர்ட் போட்டிருக்கு அதுக்காக தான் இரட்டித்தல் ஆர்என்ஏ சுயமா ரெட்டிக்குமா இல்ல டிஎன்ஏ மட்டும் தான் சுயமா ரெட்டிக்கும் டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ உருவாக்கப்படுமே ஒழிய டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ உருவாக்கப்படும் படித்திருக்கின்றோம் ஆனால் ஆர்என்ஏ சுயமா ரெட்டிக்காது பின்புறம் அடிய மாட்டாது சர்வசமனான 2 பட்டியலை உருவாக்குறதுக்கு பாருங்க சர்வசமனான பட்டியலை உருவாக்குறது டிஎன்ஏ மட்டும்தான் பின்புறம் அடியும் இரட்டிக்கும் முதலாவது விடை பிழை தவறான விடை பிறப்புரிமைகளுக்குரிய தகவலை சேமித்து வைக்கும் அது என்ன ஆர்என்ஏ டிஎன்ஏ ரெண்டுமா பாமே வாசிங்க டிஎன்ஏ தான் பிறப்புரிமைக்குரிய தகவலை சேமித்து வைக்கும் ஆர்என்ஏக்கு அந்த இயல்பு இல்லை நியூக்ளியோடைடுகளின் பல்பாத்துக்கள் ஆகும் அது உண்மை டிஎன்ஏ டியோக்சி ரைபோ நியூக்ளியோடைடுகளின் பல்பகுதியம் ஆர்என்ஏ ரைபோ நியூக்ளியோடைடின் பல்பகுதியம் அது உண்மை உயர் தாவரக்கலங்களின் பிரதான பொருளாக காணப்படும் தாவரக்கலங்களே ஆர்என்ஏ இருக்கும் டிஎன்ஏ இருக்கும் சரி நேர்கோட்டுக்குரிய கிளையற்ற பல்பகுதிய மூலக்கூறுகள் டிஎன்ஏ என்பது கிளை விடாதது ஆர்என்ஏ என்பது கிளை விடாதது அதெல்லாம் நேர்கோடுக்குரிய சொல்றோம் சுருண்டு மடிந்து காணப்படலாம் அது வர விஷயம் சுருளி வடிவில் காணப்படும் ஆனா கிளை விட்டு இருக்க மாட்டாது 5வது சரி இப்ப தவறானது எது முதலாவது 2வதுமா முதலாவது மட்டும்தான் தவறு என்னன்னு சொன்னா சில வைரசுகள்ல பிறகு படிப்போம் பிறப்புரிமை பதார்த்தமாக ஆர்என்ஏ இருக்கு சில வைரசுகள்ல பிறப்புரிமை பதார்த்தமாக ஆர்என்ஏ இருக்கு உயிர்கலங்கள் யாவற்றிலும் பிறப்புரிமை பதார்த்தம் டிஎன்ஏ தான் ஆனால் வைரஸ் உயிர் இல்லை ஆனா அதுல பிறப்புரிமை பதார்த்தமா ஆர்என்ஏ இருக்கு அவை 2வது விட சரி என்று எடுக்கணும் வைரஸ் என்பதுதான் அவை தவறான விடை முதலாவது ரைட் வேறு கேள்விகள் இப்படி செய்து பாருங்க நான் நிறைய கேள்வி ஆன்சர் பண்ணிட்டேன் இப்ப விடுபட்ட கேள்விக்கு வருவோம் 38 எது எவை கார்போஹைட்ரேட் அல்ல ரைபோஸ் ஒரு கார்போஹைட்ரேட் செல்லுலோஸ் ஒரு கார்போஹைட்ரேட் கியூட்டின் என்பது ஒரு லிபிட் சுபன் என்பது ஒரு லிபிட் சுக்ரோஸ் என்பது ஒரு கார்போஹைட்ரேட் அவை சியும் டியும் 39 ராட்சத மூலக்கூறு சொன்னால் பல்பகுதியம் மாமூலக்கூறு பெரிய மூலக்கூறு லாக்டோஸ்
வராது, ஒரு டைசாக்ரைட். மால்டோஸ் ஒரு டைசாக்ரைட். கைட்டின் ஒரு பொலிசாக்ரைட், மாமூலக்கூறு, ராட்சத மூலக்கூறு. இன்சுலின் ஒரு புரதம், அவை மாமூலக்கூறு. கொலஸ்ட்ரால் ஒரு வகை லிபிட், அது பெரிய மூலக்கூறு, ஆனா ராட்சத மூலக்கூறு அல்ல, மாமூலக்கூறு அல்ல. அவை சிடியும் விடை வந்திருக்கு. உயிரியல் பல்பகுதியம் அல்லாதது, பாலிமர் அல்லாது. டிஎன்ஏ பல்பகுதியம். பிறபொருள் எதிரி யார்? ஒரு புரதம். படித்திருக்கின்றோம். புரதங்கள் பாதுகாப்பு தொழில் புரியும். புரதத்துக்கு உதாரணம் இம்யூனோகுளோபின் எனும் பிறபொருள் எதிரி. பிறபொருள் எதிரி. பிறபொருள் என்பது புரதம், பிறபொருள் என்பது மாமூலக்கூறு, ராட்சத மூலக்கூறு. செல்லுலோஸ் ராட்சத மூலக்கூறு. ஏடிபி ஒரு சாதாரண நியூக்ளியோடைட், 3 பாஸ்பேட் கூட்டங்களை கொண்ட நியூக்ளியோடைட். பெப்சின் ஒரு நொதியம், அவை ஒரு புரதம், அவை மாமூலக்கூறு. விடை ஏடிபி. 44வது கேள்வி. ஈக்கரியோட்டா கலங்களில் கருவில் காணப்படுவதற்கு மேலதிகமாக டிஎன்ஏ காணப்படுவது. கருவுக்கு மேலதிகமா என்ன? கருவை தவிர வேறு எங்க டிஎன்ஏ இருக்கு ஒரு ஈக்கரியோட்டா கலத்திலே? ரைபோசோம் புன்மையத்தி வர மாட்டாது. இளைமணி பச்சூர் மணி வரும். புன்கருவில் டிஎன்ஏ இருக்கும், ஆர்என்ஏயும் இருக்கும், ஆனா பேரோக்சோம்ல இருக்க மாட்டாது. விடை பார்த்தா விளங்கும். சரியான விடை 2வது விடை. 45. சில நியூக்ளியோடைட்டுகள் ஹெக்சோஸ் வெல்லங்களை கொண்டிருக்கும். 6 கார்பன் வெல்லமா? எந்த ஒரு நியூக்ளியோடைட்லயும் 6 கார்பன் வெல்லம் இருக்க மாட்டாது. 5 கார்பன் வெல்லம் தான் இருக்கும். அது பிழை. அப்போ சரி பிழை கேட்காவிட்டா என்ன சொல்லணும்? சரியே சொல்லணும். ஒரு கேள்வி எதுவும் சரி பிழை என்று கேட்காவிட்டால் அந்த கூற்று தொடர்பான சரி. சில நியூக்ளியோடைட்டுகள் ஹெக்சோஸ் வெல்லங்களை கொண்டிருக்கும் என்பது பிழை. சேதன துணை காரணியாக தொழிற்படும். இப்பதான் படித்தோம். சில நியூக்ளியோடைட்டுகள் அங்கேயும் படித்தோம். NAD, FAD, NADP+ போன்ற நியூக்ளியோடைட்டுகள் சேதன துணை காரணியாக தொழிற்படும் என்பது உண்மை. நொதியங்களாக தொழிற்படும். எந்த ஒரு நியூக்ளியோடைட்டும் நொதியங்களா தொழிற்படுறல. மிக பெரும்பாலான புரதங்கள் நொதியங்களா தொழிற்படும். சில ஆர்என்ஏக்கள், மிகச்சில ஆர்என்ஏ நியூக்ளியோடைட் அல்ல, அது பொலிநியூக்ளியோடைட், நொதியமா தொழிற்படும். அது பிழை. ஆக்சிஜன் காவியா தொழிற்படும். பிழை. என்ன? சில நியூக்ளியோடைட் ஆக்சிஜன் காவிகளா தொழிற்படும். இலத்திரன் காவியா தான் தொழிற்படும். நியூக்ளியோடைட்டுகள், அது NAD, FAD போன்றவை இலத்திரன் காவியா தொழிற்படும், ஆக்சிஜன் காவியா தொழிற்படல. உணவு ஒதுக்கலாக காணப்படும், சேமிப்புணவாக காணப்படும். உணவு ஒதுக்கினால் சேமிப்புணவு, ஒருபோதும் உணவு சேமிப்பாக காணப்பட மாட்டாது. சரியான விடை 2வது. 46. NAD+ ஆனது சுவாசத்தில் நொதியமா தொழிற்படுமா, துணை நொதியமா தொழிற்படுமா? NAD+ ஆனது சுவாசத்தில் நொதியமா தொழிற்படுமா, துணை நொதியமா தொழிற்படுமா? துணை நொதியமா தொழிற்படும். நொதியம் என்பது பிழை. எக்ஸோஸ் வெல்லத்தை கொண்டிருக்கும் என்பது பிழை. பெந்தோஸ் வெல்லத்தை கொண்டிருக்கும். ஒட்சியேற்று முகவராக தொழிற்படும். ஒளித்தோவில் இலத்திரன் காவியாக தொழிற்படும். சுவாசத்தில் ஆக்சிஜன் காவியாக தொழிற்படும். இது விடை. ஆக்சிஜன் காவியா தொழிற்படுமா? இல்ல. ஒளித்தோப்பில் இலத்திரன் காவியா தொழிற்படுமா? அது NADP+ இலத்திரன் வாங்கி இல்ல. ஒட்சியேற்று முகவரா தொழிற்படும் என்பது சரி. 47. லாக்டோஸ் ஒரு டைசாக்கரைட் என்பதால் கிளைகோசைடு பிணைப்பை கொண்டிருக்கும். லாக்டோஸ் இது டைசாக்கரைட் என்பதால் கிளைகோசைடு பிணைப்பை கொண்டிருக்கும்.
RNA ஒரு நீக்குளிக் அமிலம், அவை பொஸ்போ இருஎசுத்தர் பிணைப்பை கொண்டிருக்கும். DNA நீர்வறுப்புள்ள இடைத்தொடர்பை கொண்டிருக்கும். நீர்வறுப்புள்ள இடைத்தொடர்பை கொண்டிருப்பது புரதங்கள். ஆல்புமின் அயன் பிணைப்புகளை கொண்டிருக்கும். புரதம் என்பதால் அயன் பிணைப்புகளை கொண்டிருக்கும். சரி. பொஸ்போலிபிட் எசுத்தர் பிணைப்பை கொண்டிருக்கும். சரி. பிழையானது 3 போட்டிருப்பீங்க. சரி பிள்ளைகள், அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். நாளைக்கு அடுத்த வீக் டே கிளாஸ், இந்த மார்னிங் கிளாஸ்ல போறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸ்கூல் துவங்கிறோம். நாங்க ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். வார மண்டே இருந்து அவை நைட் கிளாஸ் தான் போட வேண்டி வரும். டே கிளாஸ் எல்லாம் சாத்தியம் இல்லை. சாட்டர்டே சண்டே ஈவினிங் தான் வரும். உங்களோட டைம் எப்படியோ பொருத்தமோ எனக்கு தெரியல. என்ன நடக்க போன்னு தெரியல. நீங்க பார்த்து சொல்லணும். என்ன உங்களை நான் குழப்பவும் இயலாது. முக்கியமான செக்ஷன், அவசரப்பட்டும் படிக்க இயலாது. உங்களுக்கு பொருத்தமான நேரம் இருந்தா சரியா சொல்லுங்க. பாசித் கேப்பார். உங்களுக்கு குளறுபடியில் இருந்தா வேறு பாடங்கள் இருந்தா சொல்லணும். சரி பிள்ளை, சந்திப்போம்.